Hi viewers, welcome to Grenz Kitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஈஸியான பன்னீர் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். பன்னீர் சூப் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு லோ கார்ப் டயட்டை. இதில் நம்ம உருளைக்கிழங்கு, மைதா, கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப நேச்சுரலாக செய்ய போகிறோம். வாங்க இந்த பன்னீர் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பன்னீர் சூப் செய்கிறதுக்கு நான் ஒரு 100 grams பன்னீர் எடுத்திருக்கேன். அது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், பாதி குடமிளகாய், ஒரு சின்ன தக்காளி. ஸோ இவ்வளோ தான் காய்கறிகள். இந்த மசாலாவுக்கு தேவையான தனியா, காய்ந்த மிளகாய், சீரகம், மிளகு, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை. ஸோ இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் பட்டை டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணலாம். பட் இது டேஸ்ட் நல்லா இருந்தது, அதனால் நான் அப்படி செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டவாவில் வெறுமனே ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய்லாம் எதுவுமே விடாமல் 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் தனியா. ஸோ இது மிளகு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்குன்னா நீங்கள் வந்து 1.5 டீஸ்பூன் கூட மிளகு போட்டுக்கலாம். பட் நம்ம மிளகாயும் போட போகிறோம். அதனால் மிளகு நான் 1 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். 5 காய்ந்த மிளகாய் போட்டுக்கிறேன் நான். ஸோ இது வந்து இன்றைக்கி செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணால் இந்த சூப் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஏலக்காயும் இந்த பட்டையும் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை பாருங்க ரொம்ப கம்மி, ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக மட்டும்தான் போடுறோம். ஒரு அளவுக்கு மேலே போட்டால் வந்து உங்களுக்கு ஓவர் பவரிங்காக இருக்கும். அதனால் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் போடுறேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வெறுமனே வறுக்க போகிறோம். நெய், எண்ணெய் எதுவுமே விடாமல் வரட்டா அப்படியே வறுத்து இது நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஒரு 2 minutes 2 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி வறுத்ததை எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு கோர்ஸான ஒரு பவுடராக பொடி பண்ணி வச்சுப்போம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறம் போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 month கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து. ஸோ இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இந்த குக்கரில் தான் அந்த பன்னீர் சூப் பண்ண போகிறேன். இந்த குக்கரில் ஜஸ்ட் ஒரு 10 seconds ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா அந்த போட்டிருக்க அந்த 1 ஸ்பூன் நெய் வந்து உருகணுன்றதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யில் தான் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நெய் உருகிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு 10 to 15 seconds இந்த குக்கரை ஹீட் பண்ணி வச்சேன். பார்த்தீங்களா, போட்டோன்னு உருகிடுச்சு. ஸோ இப்போ இதை கேஸில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருகின நெய்யில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பன்னீர், இந்த காய்கறிகள்லாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 100 grams பன்னீர். ஸோ இது வந்து நான் ஒரு பர்சன் ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஸ்டார்டர் கிடையாதுங்க, இதுதான் ஆக்சுவல் மீல். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூன், நைட் எப்போ வேணால் நீங்கள் இது ஒரு மீலாகவே சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேலைக்கான சாப்பாடாகவே சாப்பிட்டுக்கலாம். இதை டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இது கூட இந்த காய்கறியெல்லாம் போட்டுட்டு நான் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நான் ஹிமாலயன் ராக் சால்ட் போடுறேன். இந்த நார்மல் சால்ட்டில் ஹிமாலயன் ராக் சால்ட் போடுறேன். ஸோ அந்த ஒரு ஸ்பூன் ராக் சால்ட்டும் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலாவும் சேர்த்து நம்ம போட்டுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மசாலா எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ இது மட்டுமே எனக்கு போதுமானது. நான் ஒரு மெம்பருக்கு 100 gram பன்னீர் வச்சு பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் 2-3 பேருக்கு பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பன்னீர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், வெஜிடபிள்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், மசாலாவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த நெய்யில் மேரினேட் பண்ணி ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். ஸோ அந்த காய்கறிகளும் கொஞ்சம் தண்ணி விடும், கேப்சிகமாக இருந்தாலும் வெங்காயமாக இருந்தாலும், ப்ளஸ் இந்த பன்னீர்லேயும் உள்ள கொஞ்சம் அந்த மசாலா உரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes ஆகிடுச்சு, நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 tumbler தண்ணி மட்டும் விட்டு இதில் இந்த குக்கரில் நான் மூடி போட்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த குயிக்காக விசில் வந்துடும். சப்போஸ் இது வந்து டைமிங் தான் கணக்கு. சப்போஸ் உங்களோட குக்கர் வந்து சீக்கிரம் விசில் வராது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes இதை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ என்னோட குக்கர் உடனே விசில் வந்துடும். நான் அதனால் இதை வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக எனக்கு வச்ச உடனே விசில் வந்துடுது. அதனால் நான் 2 தடவை விசில் வச்சு எடுத்துருக்கேன். ஸோ 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா சப்போஸ் உங்கள் குக்கர் விசில் சீக்கிரம் வராதுன்னா நீங்கள் வந்து டைமிங் எடுத்துக்கோங்க. 5 minutes குக் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா அந்த நெய், நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம், அதில் நல்லா வெந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த சூப்லேயும் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்கான அந்த அரோமாலாம் இறங்கியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு செமி சூப்புன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது வந்து ஸ்டார்டர் கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன். இது வந்து ஒரு செஷனுக்கான நம்ம மீல். ஸோ யாரெல்லாம் லோ கார்ப் டயட் இருக்காங்களோ, வெயிட் லாஸ்க்கோ இல்லை அவங்களுடைய சுகர், ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் டயட் இருக்காங்களோ, அவங்க வந்து திருப்பி பன்னீர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கலாம். என்ன, அதை பன்னீரை பார்த்தா ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடணுமான்னு. அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா, ஒரு மார்னிங் டிஃபனாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 4 to 5 hours உங்களுக்கு வந்து பசி எடுக்காது, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கீங்கனாலும் இந்த பன்னீர் சூப்பை செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நிறைய நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ இந்த பன்னீர் சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம்.